ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனல். இன்னைக்கு கோல்ட் அண்ட் சில்வர் எப்படி ஏறிட்டு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஏற்றம் இதோட நிக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி எதுவும் எனக்கு தெரியல. பிகாஸ் நான்லாம் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத பத்தி நல்ல இன்ட்ரெஸ்டடா பாத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு என் பொண்ணு 8th படிக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் இந்த கோல்டு அப்படிங்கறதோட பிரைஸ் வந்து எங்கேயுமே பெருசா ஸ்லோ டவுன் ஆகி நிக்குதா அப்படின்னா இல்ல. இப்ப 1000 ரூபாய் ஒரு கிராமுக்கு ஏறுது அப்படின்பாங்க, 300 ரூபாய் இறங்குது அப்படிங்கிறாங்க, அப்புறம் 1200 ரூபாய் ஏறிடுச்சுங்கிறாங்க. கால்குலேட் பண்ணி பாருங்க. சோ ஆல்மோஸ்ட் கோல்டு அப்படிங்கிறது ஏறிட்டு தான் இருக்கு. கோல்டுடைய அதீத வளர்ச்சி நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னா இதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்ல. இதை தாண்டி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பட் கோல்டு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். வாங்குறோம், நமக்கு ஈஸியா வாங்க தெரியுது, விற்கணும், ஈஸியா விற்க முடியுது. சோ இதுதான் வந்து கோல்டு மேல இருக்கக்கூடிய அதீத இன்ட்ரெஸ்ட். கண்ணுக்கு தெரிஞ்சு அதுல பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம 1 கிராம் கோல்டு வாங்கணும் அப்படின்னா செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து, ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து குறைஞ்சது ஒரு 12,500 to 13,000 தேவைப்படுது இல்ல? உங்க ஏரியால 1 கிராம் கோல்டு வாங்கணும்னா என்ன ரேட்டுன்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நாம வந்து இதே கோல்ட தாராளமா இடிஎஃப்ல வாங்கலாம். இதை தாண்டி வேற என்னங்க ஆப்ஷன் இருக்கு? இடிஎஃப்ல வாங்கணும்னாலும் நம்ம 1 கிராம் வாங்குறதுக்கு என்ன காஸ்டும் ஆல்மோஸ்ட் இங்கேயும் அப்படித்தானே இருக்கு. இதை தாண்டி வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னா எம்சிஎக்ஸ் மார்க்கெட் இருக்குங்க. எஸ், கமாடிட்டி மார்க்கெட்டை பத்தி நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கிற பிளஸஸ் என்ன மைனஸ் என்ன இது ரெண்டையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து சீரியஸாவே இந்த வாரத்துக்குள்ள முடிச்சிடுறேன். டெய்லி உங்களுக்கு இதை பத்தி நான் டீட்டெயில்டா சொல்றேன். இல்லைன்னா நான் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரீ வெபினார்ஸ் அபவுட் கமாடிட்டி மார்க்கெட் பத்தி. டெய்லி ஈவினிங் ஒரு 8 o'clock போல நான் வந்து ஒரு செக்ஷன் நடத்துறேன். அந்த செக்ஷன் தேவைப்படுது. அந்த செக்ஷன்ல இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரீ வெபினார். பிகாஸ் ஐ வாண்ட் டு ஷேர் நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன். நானும் வந்து கோல்டு வந்து கடையில போய் வாங்கிட்டு இருந்தவதான், காயின்ஸா வாங்கிட்டு இருந்தவதான். சோ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நான் அதை எப்படி வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்றேன். பிகாஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ப்ராஃபிட் இருக்கும்போது கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்றேன், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுல பண்றேன். இது எனக்கு ஓரளவு நல்ல சக்சஸ் கொடுக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சு இது ஏறிட்டு இருக்கு. இதை தாண்டி கோல்டை தாண்டி சில்வரும் சூப்பரா போயிட்டு இருக்கு. சோ இதை பத்தி எல்லாமே நான் உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ நம்ம வெபினார்ல ஜாயின் பண்ணுங்க. சோ நீங்க கோல்ட் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அதீத மார்ஜினை அட் அ டைம்ல ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கல, பட் யூ ஹாவ் அ ஃபண்ட் அல்லது யூ கேன் ஏபிள் டு ப்ரிப்பேர் த ஃபண்ட். ஸோ இதை வந்து நான் எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டை பயன்படுத்தி வாங்க முடியுமானா எஸ், இட் இஸ் பாசிபிள். ஸோ இதை பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் டீட்டெயில்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.